சென்னையை அடுத்த சேலையூரில் ஞாயிற்றுக்கிழமை சாலையை கடந்து செல்ல முயன்ற இருசக்கர வாகனம் மீது நேராக வந்து கொண்டிருந்த பைக் மோதியதில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சேலையூர் ஐஎஃப் சாலையில அதிவேகமா வந்த புல்லட் மோதி சாலை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதிகளை கல்லூரி மாணவியும் சிஏ மாணவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தார்கள். இந்த விபத்துல சிஏ மாணவர் சிகிச்சை வழங்கி இருந்திருக்கிறார். புல்லட் ஓட்டி வந்த நபரும் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா திருச்செந்தூரை சேர்ந்த ஆண்ட்ரியா என்பவர் தாம்பரத்தில் உள்ள என்சிசி கல்லூரியில் படித்து வருகிறார். இவரும் கல்லூரி சீனியர் மாணவரான ஜனார்த்தனன் என்பவரும் சேலையூர் ஐஎஃப்ஐ சாலையிலிருந்து பூங்காத்தூர் டியோ பைக் சாலையை கடக்கும் போது நேராக புல்லட்டில் அதிவேகமாக வந்த மற்றொரு கல்லூரி மாணவரான சஞ்சய் இடித்ததுல 3 நபர்கள் நிலைத்தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார்கள். பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இது விபத்து குறித்து தகவல் அறிந்து 2 பேரை அந்த கல்லூரி மாணவியும் ஜனார்த்தனையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் சஞ்சயை தனியார் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இவர்கள் நடத்திய விசாரணையில தான் இந்த சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஜனார்த்தனன் புல்லட்டை அதிவேகமாக ஓட்டி வந்ததும், அதே போல இந்த ஐஎஃப்எஸ் சாலை பூங்கா தெருவில் இருந்து டியோ பைக்கில் சாலை கடக்க முயன்ற போது அந்த புல்லட் வாகனம் மோதியதுல தூக்கி வீசப்பட்ட மாணவியின் தலையில் அடிபட்டதும், அதே போல அந்த மற்றொரு கல்லூரி மாணவனான ஜனார்த்தனுக்கும் தலையில் அடிபட்டு இருவரும் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில ஜனார்த்தனன் தற்போது உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த புல்லட் வாகனத்தை ஓட்டு வந்த அந்த கல்லூரி மாணவருக்கும் காயங்கள் ஏற்பட்டு வலது கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 சாலை சந்திப்புகள் உள்ள இந்த இடத்துல வேகத்தடைகள் வைக்கப்படவில்லை என்றும், அதனால்தான் இது போன்ற விபத்துகள் நடப்பதாகவும், அதனால வேகத்தடைகளை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மாணவியும் படுகாயங்களோடு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் சேலையூர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆண்ட்ரியா சிகிச்சையில் இருக்கக்கூடிய நிலையில ஜனார்த்தன் என்ற மாணவர் சீனியர் மாணவர் உயர்ந்திருக்கிறார். சஞ்சய் என்ற மாணவர் தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் வெளியாகிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.